ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகடை, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசிஎஸ்ஐ, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு கிடையாது, இப்போ குரூப் 4லேயும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டாப்பிக்கான பகடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் டைஸ், அதாவது ஒரே ஒரு பகடையை மட்டும் வச்சு கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பகடையே கொடுக்காம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா 2இன் எதிர்பக்கம் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி இந்த சம்ம போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், 2இன் எதிர்பக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பகடை அப்படின்னா எத்தனை பக்கங்களை கொண்டது அப்படின்னு பார்க்கணும். பகடை அப்படின்னும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகடை நீங்களே தாயம் விளையாடும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு பகடைக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 6 பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு பகடை எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னா 6 பக்கம். இந்த மாதிரி நம்மளுக்கு பேசிக்காகவும் கொஷின் கெட்டு போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ 2இன் எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே ஒரு கொஷின் ஜென்ரலாக கேட்குறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா 2இன் எதிர்பக்கம் அப்படின்னா இப்போது 2ன்னு கொடுத்தாங்கன்னா அது கூட ஏதாச்சும் ஒரு நம்பரை கூட்டினா நம்மளுக்கு 7 வரணும். அப்போ 2 கூட நான் எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 7 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 5 கூட்டினா எனக்கு 7 கிடைக்கும். அப்போ 2இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் 5. சரி, ஓகே. இப்போ 2 கேட்டோம். அடுத்து 1உடைய எதிர்பக்கம் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா 1 கூட எந்த நம்பரை கூட்டினா நமக்கு 7 வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1 கூட 6 கூட்டினா நமக்கு 7. அப்போ 1உடைய எதிர்பக்கம் 6. அப்போ 2உடைய எதிர்பக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 5. அதே மாதிரி 3உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் 4. ஓகேங்களா? இப்போ இதுவே 4உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் 3. 5உடைய எதிர்பக்கம்னு கேட்டால் 2. 6உடைய எதிர்பக்கம்னு கேட்டால் 1. இந்த மாதிரி தான் ஒரு பகடை கொடுத்தா இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? அப்போது ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரே ஒரு படம் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை படமே கொடுக்காம 2இன் எதிர்பக்கம் என்ன, 1இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சம் போடலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இது ஒரு பகடை மெத்தடு. இதுலேயே படம் கொடுத்து எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தை கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ 2உடைய எதிர்பக்கம் என்ன, இல்லை 4உடைய எதிர்பக்கம் என்ன, 5உடைய எதிர்பக்கம் என்ன, இந்த மாதிரி ஜென்ரலாக கொஷின் கேட்பாங்க. இது படம் கொடுத்துட்டு போடுறது. ஓகேங்களா? இப்போது பொதுவாக ஏதோ ஒரு எதனா ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 4உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி படம் கொடுத்தாங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 2, 1 விட்டுட்டு அடுத்து எடுத்துக்கணும். அப்போ 2உடைய எதிர்பக்கம் 4, 4உடைய எதிர்பக்கம் 6, இந்த பக்கம் பாருங்கள் 5உடைய எதிர்பக்கம் 3. அதே மாதிரி தான். அப்போ பாருங்கள் கொஷின் என்ன அப்படின்னா 4உடைய எதிர்பக்கம். அப்போ 4உடைய எதிர்பக்கம் என்னது 2. அதாவது ஒன்றுமே கிடையாது, ஒரு டைஸ் 6 பக்கம் இருக்குங்களா, அந்த 6 பக்கத்தை பிரித்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் பகடையை திருப்பி பார்க்கும்போது தெரியும், இந்த பக்கம் இருக்கிறது 1 விட்டு அதுக்கு அடுத்த பக்கம் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? கொஷின் நம்மளுக்கு எப்படி தான் கேட்பாங்க பகடையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டால் 1இன் எதிர்பக்கம் என்ன, 2இன் எதிர்பக்கம் என்ன, 3இன் எதிர்பக்கம் என்ன அப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ 4இன் எதிர்பக்கம்னு கேட்டால் ஆன்சர் 2, 5இன் எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டால் 3, 3இன் எதிர்பக்கம்னு கேட்டால் 5, 6உடைய எதிர்பக்கம்னு கேட்டால் 1. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு சம் புரிஞ்சினாலே நம்ம மற்ற சம் எல்லாமே போட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், இப்போ இது ஒரு மெத்தடில் இருக்குது, இப்போ இது ஒரு மெத்தடில் இருக்குது. நம்ம என்ன சொன்னதே தான், ஸ்ட்ரெயிட்டில் இருக்கிறத 1 விட்டு 1 பார்க்கணும். அப்போ 4உடைய எதிர்பக்கம் 3, 3உடைய எதிர்பக்கம் 4. அதே மாதிரி 5உடைய எதிர்பக்கம் 2, 2உடைய எதிர்பக்கம் 5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்க்க வேண்டியது தான். அப்போ 6உடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் 1. ஓகேங்களா? அதுக்கடுத்து கொஷின் பாருங்கள். இப்போது இது 2மே நம்பர்ஸில் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் இருக்குது. ஏபிசிடியில் இருந்தாலும் சேம் மெத்தட் தான். அப்போ 1 விட்டு 1 பார்க்க வேண்டியது தான். அப்போ டியோடைய எதிர்பக்கம் என்ன, ஏ. ஈயோடைய எதிர்பக்கம் என்ன, சி. அதே மாதிரி பியோடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் எஃப். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ நம்பரில் இருந்துச்சு, ஏபிசிடியில் இருந்துச்சு, இப்போ புள்ளியில் இருக்குது. புள்ளியில் இருக்கிறதும் அதே சேம் தான், புள்ளியை நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அதுதான் ஈஸி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 1 விட்டு 1 பார்ப்போம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கொஷினுக்கு 4வது கொஷினுக்கு 3உடைய எதிர்பக்கம் என்ன, 6, 2உடைய எதிர்பக்கம் 1, 4உடைய எதிர்பக்கம் 5, 6உடைய எதிர்பக்கம் 3. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பகடையை வச்சு போடுறது டைப்பு 1. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் 2, அதாவது 2 பகடை, 3 பகடை, 4 பகடை, 5 பகடை எத்தனை கொடுத்தாலும் டைப் 2 சேம் கான்செப்ட் தான். அதுக்கு அடுத்து டைப் 2 இப்போ பார்ப்போம். ஓகேங்களா?